இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கிக்கோப்பா. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் போட்டு விடுங்க. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायण नमोस्तुते. अयं मुहूर्तस्य मुहूर्तोऽस्तु. लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूत समस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवब्रह्मेन्द्र गङ्गाधरां त्रां त्रैलोक्यङ्कुटमणिं सर्जां वन्दे मुकुन्दप्रियां शुद्धलक्ष्मीर्मोक्षलक्ष्मी जयलक्ष्मी सरस्वती श्रीलक्ष्मी वरलक्ष्मी च प्रसन्ना मम सर्वदा. நீங்க தானா? யாரோ நினைச்சு பயந்து போயிட்டேன். அந்த பயம் இருந்திருந்தா இவ்வளவு கீழ்த்தனமா நடந்திருக்க மாட்டேன். இதுல கீழ்த்தனமா நடந்துக்க என்ன இருக்கு? பின்ன இது என்னடி சொல்லுவாங்க? மாப்பிள்ள வீட்ல மாமியாரோட உரிமை. கொஞ்சம் வாய மூடுறி. பண்றது கேவலம், இதுல ஒப்பேத்திக்கிறது வேற. வாடி. அப்பா நீங்க போங்க, நான் வரேன் போங்க. இங்க பாரு, இப்ப நீ வரல நான் ஊரையே கூட்டுவேன், எல்லாரும் வந்துருவாங்க. உன்னோட மான மரியாதை போனாதான் உன் கேடு கெட்ட புத்தியும் மாறும். வாடி. அடச்சி, இதெல்லாம் அங்க வச்சுட்டு வாடி எருமை. ஆபதாம் அபகர்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதயே நமஹ. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி. அம்மா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கோ, இப்போ மாங்கல்யத்தை அணிவிக்கணும். அம்மா எல்லாருக்கும் அக்ஷதையை கொடுங்கோ. ஆபதாம் அபகர்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஆர்த்தானாம் அர்த்திகந்தாரம் பீதானாம் பீதிநாசரம் துஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். நம கோதண்டஹஸ்தாய சந்தீகிருத சராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபநிவாரிணே மாங்கல்ய தாரண முகூர்த்தோஸ்து. எல்லாரும் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே மாங்கல்யம் தந்துனா நீனாம் லோகரட்சண ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சிதம் மாங்கல்யதாரண முகூர்த்தஸ்ஸு முகூர்த்தோஸ்து. அங்கிள் நீ இருமா, முதல்ல அவங்க எடுக்கட்டும்.
லக்ஷ்மி இந்தாம்மா. மித்ரா ஆரத்தி எடு. யாரை யாரோடு சேர்க்கணும், யாரை யார்கிட்ட இருந்து பிரிக்கணும், எல்லாமே அந்த ராமருக்கு தெரியும். என்ன அப்படி பாக்குற? எல்லாம் அந்த ராமலீலை. லீல அற்புதமானது ஸ்ரீராமா. மித்ரா மனசுல இருக்கிறது ஒருத்தர், கூட இருக்கிறது இன்னொருத்தர். இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போற? மித்ரா வாழ்க்கையில மனிஷா இருக்க போறாளா, இல்ல லக்ஷ்மி நீடிச்சு இருக்க போறாளா? ஸ்ரீராமச்சந்திரா, என்னோட மனசு என்னன்னு உனக்கு தெரியும், என்னோட விருப்பங்கள் என்னன்னு உனக்கு தெரியும். அவரை தவிர எனக்கு வேற உலகமே இல்லை. அவர் சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷம். அவர் கவலைப்பட்டாருன்னா அது எனக்கு துக்கம். அதனால சுகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எல்லாமே அவருக்கு கிடைக்கணும். அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வலி வந்தாலும் அது எல்லாத்தையும் எனக்கு கொடு. நான் யாரை காதலிக்கிறேன், யாரோட சேர்ந்து என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு லக்ஷ்மி எனக்கு நெருக்கமாக்கிட்டே போற? அவ மனசுல எதுக்கு ஆசையை வளர்க்குற? என்னால லக்ஷ்மி மனசு காயப்படுறதுல விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என் மேல அவளுக்கு எந்த ஒரு ஆசையும் ஏற்படாம. ராமருக்கு எப்பவும் ஒரே மனைவிதான். தான் மனசுலயும் தன்னோட வாழ்க்கையிலயும் கட்டிக்கிட்ட சீதாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் யோசனையில கூட இடம் கொடுக்கல. அதனாலதான் எல்லார விடவும் எனக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னம்மா. எனக்கு ராமர் மாதிரி தான் ஒருத்தர் கணவரா வரணும்னு நான் நிறைய கனவுகள் கண்டிருக்கேன். அந்த கனவெல்லாம் நினைவாயிருச்சு.